வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முர்ஷித் அலியார், கேட்மெண்ட் கேம்பஸினுடைய பிபிஎம்னுடைய கற்கநெறியை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். உண்மையில் நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இறைவனுக்கும் அதே போன்று கேட்மெண்ட் கேம்பஸினுடைய நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, அதே போன்று எனது சக மாணவர்களை வரவேற்றவனாக எனது இந்த உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது நான் மகரிப் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாயிலுக்கு வந்திருந்தேன். வந்த நேரத்தில் இந்த எனது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எனது வண்டியில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எனது வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், மன்னிச்சு கொள்ளுங்கள். உண்மையில் நான் இன்று முக்கியமான கல்வி சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்றது 5 நிமிடங்கள் பேசக்கூடிய ஒரு தலைப்பு கிடையாது, நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். இருந்த போதிலும் நான் கல்வி சம்பந்தமாக சில அனுபவ ரீதியான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். உண்மையில் கல்வி என்பது மிகவும் ஒரு ஒளிமயமான வெளிச்சமான ஒன்று. அதனை ஒரு அரபிக் கவிதையில் கூறுவார்கள், அரபு மொழியில், அல் இல்மு நூறுன், அறிவு என்பது ஒரு வெளிச்சமாகும். அதை கற்றவர்கள் எப்பொழுதும், அறிவை தேடுபவர்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். உலகில் எமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் முடியுமான அளவு எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அவைகளை நாங்கள் உண்மையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எமது காலங்கள் சென்ற பிறகு கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு அனுபவ ரீதியான ஒரு பகிர்வையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். நான் ஒரு ஆலிமாக, ஒரு மௌலவியாக பட்டம் பெற்று எனது ஒரு கல்வியினுடைய திட்டத்தை, ஒரு வாழ்க்கையை, பொதுவான அறிவு சம்பந்தமான விடயங்களை ஒரு சிறிய ஒரு வட்டத்திற்குள் நான் என்னை உண்டாக்கி வைத்திருந்தேன். அதாவது நான் ஒரு ஆலிம், ஒரு மௌலவி, எனது வாழ்க்கை இந்த ஒரு வட்டத்திற்குள் மாத்திரம் நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பாட்டில் நான் இருந்து கொண்டிருந்தேன். உண்மையில் நான் இந்த நிகழ்ச்சி எடுத்தது இந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்கும் ஆசை உண்டாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். ஆனால் உண்மையில் உலகம் ஒரு பறந்து விரிந்த ஒரு இடம். அதில் முடியுமானவர்கள் முடியுமானதை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் கல்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எங்களால் முடியுமானதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு ஆலிமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை தேடி வரும் பொழுது நான் நினைத்தது, நான் ஒரு ஆலிம், எனக்குரிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருந்தால் அது ஒரு சிறியோண்டாகத்தான் இருக்கும். பெரிய உலக அறிவு கிடையாது, பெரிய சாதனைகள், பெரிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. வெறுமனே முதல் தடவையாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வரக்கூடிய நான் சில நேர்முக பரீட்சைகளை, இன்டர்வியூகளுக்கு முகம் கொடுக்குகிறேன். முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நான் எனது தகமையை, எனது பலனை நான் விளங்குகிறேன். நான் அப்பொழுதுதான் சிந்தித்தேன், நான் மௌலவியாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு முறை இருக்கிறது, வாழ்க்கையின் இன்னொரு வட்டம் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு திட்டம். இதற்குள் மாத்திரம் என்னை சுருக்கிக் கொள்ளக்கூடாது, என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எனது நண்பர்களை பார்க்கும் பொழுது நான் அதிகமானவர்களை, கிட்டத்தட்ட என்னோடு இப்பொழுது இருக்கக்கூடிய நண்பர்கள் 25,000 திர்ஹம் முதல் 5,000 வரைக்கும் ஊதியம் பெறக்கூடிய நண்பர்களுடன் இருக்குகிறார்கள். நான் யோசிச்சேன், நான் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தால் நான் குறைந்தது ஒரு ஊதியம், பெருமதியான ஒரு ஊதியத்தை பெறக்கூடியவனாக நானும் மாறியிருக்கலாமே என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. எனது சக நண்பர்கள் 25,000 திர்ஹம், கிட்டத்தட்ட இலங்கையின் பெருமதிப்படி ஒவ்வொரு மாதமும் 20 லட்சத்துக்கு மேல அதிகமான ஊதியம். காரணம், அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமை எனக்கு கிடைக்கவில்லை. அதுதான் காரணம். ஆனால் நான் செய்த முடிவோ, அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், நாங்கள் ஒவ்வொருவரும் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்முக பரீட்சைக்கு அவர் அழைப்பு வந்தது. பேசினேன். அவரு இந்த விஷயங்களை என்ன பத்தி கேட்டாரு, பேசினாரு.
ஊதியத்தை பத்தி பேசினாரு. நான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் தெளிவாக இருந்தேன். ஏண்ட தகுதி இது, எனக்குரிய ஊதியம் இவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். அவர் சொன்னார், நீங்க புதிய ஆளு துபாய்க்கு, உங்களுக்கு அந்த ஊதியம் எல்லாம் கொடுக்க இயலாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த நிறுவனம் இருந்தது. நான் ஓகே, என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த வேலையில் ஆரம்பிக்காமல் முதலாவது செய்தது, ஆங்கிலத்தினுடைய அறிவு எனக்கு போதுமான அளவு கிடையாது. முதலாவது நான் செய்தேன், ஆங்கில டிப்ளோமாவை முடித்தேன். இரண்டாவது, ஏதாவது ஒரு கம்பெனியில் நிறுவனமாக ஒரு ஊழியனாக சேர வேண்டும் என்பதற்காக போதிய அளவு தொழிலாளர்கள் சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, கிரேட் மைண்ட்ஸினுடைய கேம்பஸினுடைய உதவியினுடைய சார் ஃபசான் காதர் சார் எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியை சப்போர்ட்டை செஞ்சிருந்தாரு. நீங்க வாங்க மௌலவி, நீங்க டிப்ளோமா செஞ்சிருக்கீங்க இங்கிலீஷ்ல, நான் உங்களுக்கு HRM டிப்ளோமாவுடைய ஏற்பாடு செஞ்சு தாரேன். அதே போல கிரேட் மைண்ட்ஸினுடைய அனைத்து ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாங்க. முதலாவது வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் பூர்த்தியாக்கினேன். எனக்கு கிடைச்ச வேலை அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைச்சதை விட ஒரு சிறந்த வேலை, சிறந்த ஒரு ஊதியம். கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பெருமதி 3-4 லட்சங்கள் பெருமதியான ஊதியங்கள் பெறக்கூடிய ஒரு ஊதியத்தை நான் படுத்தேன். இதன் காரணம் எனது முயற்சியை நான் மாற்றினேன். அதே போல கல்விக்கு சுருக்கம் என்பது கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பழக்கமாக்கும் பொழுது, மாற்றும் பொழுது நிச்சயமாக அதனுடைய சந்தர்ப்பங்கள் நம்மளை வந்து சேரும். இப்ப என்ற அடுத்த இலக்கு என்னதாக இருந்தால், அடுத்த வருடம் நான் பூர்த்தியாகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு HR மேனேஜராக ஆக வேண்டும் என்பதுதான். அதற்குரிய அனைத்து தகுதிகளையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் முக்கியமான ஒரு நிறுவனத்தில் ஒரு சிறந்த ஒரு வேலையில் அல்லாஹ் என்னை அமர்த்தி வைத்திருக்கிறான். இறைவனுக்கே அல்லாஹ் புகழும். ஆனால் காரணம் என்ன? நான் கற்ற கல்வியும் எனது முயற்சியும் தான். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பம் பெருமதியானது. உங்களால் முடியுமான ஒன்றை அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள், அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த கல்வி உங்களுக்கு ஒரு நாள் பயன் தரும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறு விடுவோமாக இருந்தால், பிரிதொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வேலைக்காக எங்கேயாவது நாங்கள் சேரும் பொழுது எங்களை விட மேல இருக்கக்கூடியவரை பார்த்து நாங்க கூச்சப்படக்கூடிய, ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன போல உங்களுக்கும் உருவாகலாம். அதனால எங்களுடைய அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்கணும். எங்கள் அனைவருக்கும் சிறந்த கல்வி ஆற்றலை தரணும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட துறையில, எங்கட கல்வியில முடியுமான அளவு முயற்சி செய்து நல்ல விடயங்களை கற்று மக்களுக்கு பிரயோஜனமான, எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கல்விகளை கற்று சிறந்தவர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அதே போல் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த கிரேட்மேன் கம்பஸுக்கு மறுபடியும் நன்றி செலுத்தி, அதே போல அஸ்வர் சார் அவங்கள மறக்க இயலாது. நான் அவருடைய ஆங்கில டிப்ளோமா சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷன், அவருடைய ஆரம்ப கற்கை நெறியில் அவரோட கலந்து கொண்டிருந்தேன். அதில் அவரோட தொடர்பாக நான் உண்மையில் அவருடைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். உங்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.